வணக்கம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது எள் அப்படிங்கிற தானியத்தை நம்ம உபயோகப்படுத்துறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க. 18 புராணத்துல ரொம்பவும் உயர்ந்த புராணமாக கருதப்படுவது கருட புராணம். இந்த கருட புராணத்துல கருடனானவர் கேட்ட கேள்விகளுக்கு மகாவிஷ்ணுவானவர் பதில் சொல்றார். இந்த புராணத்துல கருடனானவர் மகாவிஷ்ணுவை கேட்கிற, இந்த முன்னோர்களுக்கு நாம வழிபாடு நடத்தும் போது எதுக்காக எள்ளை பயன்படுத்துறோம் அப்படின்னு. அதுக்கு மகாவிஷ்ணுவானவர் சொல்றார், எள்ளு அப்படிங்கிற இந்த தானியம் தன்னுடைய வியர்வை துளியிலிருந்து வந்ததுனால இந்த தானியத்துக்கு ஒரு சிறந்த மகத்துவம் இருக்கு அப்படின்னு மகாவிஷ்ணுவானவர் சொல்றார். மகாவிஷ்ணுவானவரினுடைய பிரசாதத்தினால நம்ம முன்னோர்கள் உயர்ந்த நல்ல உலகங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பிரசாதமாக கருதி இந்த எள் அப்படிங்கிற தானியத்தை நாம பயன்படுத்துறோம். கருப்பாக இருக்கக்கூடிய எள் விதைகளை தான் நாம பயன்படுத்துறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டா, கருப்பாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. காலம் அப்படிங்கிறது யமதர்மராஜனை குறிக்குது. இந்த யமதர்மராஜனானவர் தான் ஒரு உயிரானது இந்த உலகத்தை விட்டு கிளம்பும் போது அந்த உயிரை அந்த உடலில் இருந்து பிரித்து அதை யம உலகத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்க அவங்களுடைய கர்மத்திற்கு ஏற்ற பலனை கொடுக்கிறார். யமன் இந்த உடலில் இருந்து உயிரை பிரிப்பதற்கு உதவுகிறார். அதே போல உடலில் இருக்கக்கூடிய உயிரானது முன்வினை பயன் செய்திருக்கும் இல்லையா, அதாவது போன ஜென்மத்திலையும் சில பாவ புண்ணியங்களை செய்திருக்கும், இந்த ஜென்மத்திலையும் சில பாவ புண்ணியங்களை செய்திருக்கும். அந்த பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் தக்க கைமாறு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் சனிதேவன். நவகிரகத்துல 9 கிரகத்துல கர்மபல தாத்தா அப்படின்னு சொல்றா போல கர்மங்களுக்கான பலனை கொடுக்கக்கூடியவர் சனிதேவன். அவரினுடைய தானியமாக விளங்கக்கூடியதும் இந்த எள்ளுதான். அதனால இறந்தவர்கள் யம உலகத்துல யமனுக்கு அடியில இருக்கிறதுனாலையும் அவர்கள் தங்களுடைய கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுனாலையும் சனியினுடைய தானியமான எள்ளையும் யமதர்மராஜாவினுடைய ஒரு அம்சத்தை, அதாவது கருமை நிறத்தை கொண்ட இந்த எள்ளையும் நாம முன்னோர்கள் வழிபாட்டுல நம்ம பயன்படுத்துறோம்.